இருங்க, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்ல டீச்சர், நாங்க கிளம்புறோம். ஏன் அதுக்குள்ள கிளம்புறீங்க? சாப்பிட்டு போலாம்ல. அதானே. இல்ல, நான் என் ஃப்ரெண்டோட வண்டியில வந்தேன். அவங்க வெளியில வெயிட் பண்றாங்க. ஐயோ, அவங்களே உள்ள கூப்பிட்டுருக்கலாம்ல. இல்ல, அவங்களுக்கு ஏதோ ஃபோன் பேசணும்னு சொல்லிட்டு வெளியிலேயே நிக்கறாங்க. நான் அப்ப கிளம்பவா? நான் போய் என் பேக் எடுத்துட்டு வந்துறவா? சமத்து. வா. இங்க பாருங்க ராதிகா, இனி உங்களுக்கு எப்போ தோணுனாலும் நீங்க எங்க வீட்டுக்கு வரலாம். உங்களுக்கு ஒரு அக்கா வீடு இங்க இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அக்காவா நான் இருக்கேன். உங்களுக்கு எப்ப தோணுனாலும் நீங்க இங்க வரலாம், சரியா? கண்டிப்பா வரேன். போலாமா? போலாம். போயிட்டு வா. அம்மா வரோமா? போயிட்டு வா. பாய். டாடா. பாய்க்கா. போயிட்டு வரோம். அனுப்பிட்டு வரேன். போயிட்டு வாம்மா. வாசனி வழி அனுப்பிட்டு வருவோம். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, நீங்க எப்ப வீடு பார்க்க வரீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கேட்டு வைப்பேன். ஓகே. இருங்க, நானும் வெளியே வரேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க உங்க வேலையை பாருங்க. வரேன். சரி, பாய். சரிக்கா, நானும் கிளம்புறேன். ஏய், எங்க போற? 2-3 பாத்திரத்தை அப்படியே போட்டுட்டு போற? வா, உள்ள வா. என்னைய மட்டும் வீட்டுக்கு அனுப்ப உனக்கு மனசே வராதே. ஆமா. மம்மி, எப்படி வந்தீங்க? கோபி அங்கிள் கூட வந்தேன். அங்கிள் எங்க? இங்கதான் வண்டியை நிறுத்தி இருந்தாரு. அதோ அங்க நிக்கிறாரு. ஏன் அவ்வளவு தூரத்துல நிக்கிறாங்க? நாம கொஞ்சம் வாக் பண்ணா நல்லது தானே? அப்படியா? வா. போலாமா? ஹாய் அங்கிள். ஹாய். ஏன் அங்கிள் வண்டி இங்கேயே பார்க் பண்ணிட்டீங்க? அங்கிளுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் அங்க நின்று பேசிட்டு இருந்தா வண்டியை எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா இது பிஸியான ரோடு இல்லையா, அதான் கொஞ்சம் தள்ளியே நான் பார்க் பண்ணிட்டேன். ஓகே அங்கிள். ரொம்ப நேரம் எடுத்துட்டோமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போலாமா? வாமையோ. வா ராதிகா, கிளம்பலாம். வா. மம்மி, எழிலண்ணா. போச்சுடா கோபி, வசமா மாட்டினேன். கோபி, ஒரே நிமிஷம் பார்த்துட்டு போயிடலாம். எழிலண்ணா, எழிலண்ணா, எழிலண்ணா. மயூ, அவரு கவனிக்கல. நீ கார்ல ஏறு. பார்த்துட்டு போயிடலாமே. அதெல்லாம் வேண்டாம், நாளைக்கு சொல்லிக்கலாம். வா. போலாம், டைம் ஆச்சு. மயூ ஏறு. வா ராதிகா, வண்டியில ஏறு, கிளம்பலாம். ஏறு குட்டி. வேணுமா? எனக்கு ஒண்ணு வேண்டாங்க. யாராவது இந்த நேரத்துல சாப்பிடுவாங்களா? நிறைய வாயே பார்த்துட்டு இருக்க. உங்க வாயை நான் ஏன் பாக்குறேன்? செலியா, ஜெனி எங்கப்பா? அம்மா கூட மொட்டை மாடியில இருக்கான்னு நினைக்கிறேன் தாத்தா. ஓ, ஆமாமா, அவ அங்கதான் இருப்பா. ஆமா, அவளுக்கு எப்ப பார்த்தாலும் அம்மா பின்னாடியே தான் சுத்தணும். ஆமாமா, பாக்கியா மாதிரியே இவ்வளவு மசாலா மைதா மாவுன்னு பேசிட்டு தானே இருக்கா. செலியா, கல்யாணமாகி எத்தனை மாசமாச்சு? ஜெனியை கூப்பிட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வர வேண்டியதானே? எங்க தாத்தா, நிறைய வேலை இருக்கு. ப்ராஜெக்ட் ஒர்க்கும் செம்ம டைட்டா இருக்கு. இந்த பாருப்பா, இந்த விஷயத்துல நீ கோபி மாதிரி இருக்காத. அவ்வளவுதான் சொல்லுவேன் செலியா. அப்படிலாம் இல்ல தாத்தா. என்ன மாமா? வேற ஒண்ணும் இல்லம்மா, ஜெனியை கூப்பிட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கம்மா. ஆமாடா, நீ பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் லேப்டாப்ப பாத்துக்கிட்டே உட்காந்துருக்க. அவ பாவம் இல்லையாடா? அதான் வேலை இருக்குன்னு சொல்றான்ல. என்ன வேலை இருந்தாலும் அந்த பொண்ணு பாவம் இல்ல அத்தை.
படிச்சிருக்கால்ல, இவன மாதிரி ஏதாவது வேலை செய்ய வேண்டியதானே? ஏய் பாத்தியாம்மா, நான் என்ன சொல்றேன், அவ என்ன அர்த்தத்துல என்ன பேசிட்டு இருக்கா பாத்தியா? ம், ஹம். ஆமா, கோபி எப்ப வரான்? ராத்திரி வந்துருவாருன்னு நினைக்கிறேன் அத்தை. நினைக்கிறியா? ஏன் உன்கிட்ட சொல்லலையா? அவர் என்னைக்கு அத்தை என்கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்காரு. எப்போ வருவீங்கன்னு கேட்டேன். நைட்டு வரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வச்சுட்டாரு. ஹம். நீ விஷயத்த பேசினா தானே எல்லாத்தையும் நீட்டி முழக்கி 10 நிமிஷம் பேசுவ. அவன் என்ன வேலையில இருப்பானோ, நீதான் பட்டுன்னு ஒரு விஷயத்த சொல்லி பழக வேணாமா? ஆ, உன் அத்தை மாதிரி. ம், இரு இரு, இரு, வரேன். ஈஸ்வரி, ம். மத்தியானம் என்ன சாப்பிட்ட? இப்ப எதுக்கு அது? இல்ல சும்மா சொல்ல. காலையில டெய்லி இட்லி வேண்டான்னு சொன்னா இவ கேட்டா தானே இட்லி தான் அவிச்சு வைக்கிறா. அது கூட தேங்காய் சட்னி. ஐயோ, எனக்கு பிடிக்கவே இல்ல. ம், அப்புறம் மத்தியானம் ஏதாவது காரசாரமா சாப்பிடலான்னு நினைச்சா இவ என்னத்த செய்றா? ம், கீரை, பூசணிக்காய், முட்டைன்னு. ம். அது என்ன காம்பினேஷனோ, நல்லாவே இல்ல. இப்ப கூட நெஞ்சு கரிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன செய்ய, சமைக்கட்டு இவ கண்ட்ரோல்ல இருக்கு. ஹ, இவ என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுதான் ஆகணும். பாக்கியா, இப்படி பேச கத்துக்கம்மா. ம், நீ எதுக்கு நீட்டி முழங்குற? என்கிட்ட எல்லாம் வந்து மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா சாம்பார், பொரியல், முட்டை சாப்பிட்டேன்னு சொல்லுவேன். உங்க அத்தை எப்படி பேசினா பாத்தியா? இந்த மாதிரி நீ சுருக்கமா பேச கத்துக்க. இனிமேல் கோபி என்ன கேட்டாலும் நீயே இதே மாதிரி சுருக்கமா சொல்லு. ஆ? தாத்தா சிறப்பு. எனக்கு விரிச்ச வலைதானா? ம், ஆ, போங்க. சுருக்கமா சொல்றாளாம், சுருக்கமா. ஆளப்பாரு. அம்மா வாடா. ஆ. என்னடா முகமெல்லாம் ரொம்ப வாடி போயிருக்கு, சாப்பிட்டியே இல்லையா? நம்மளே இன்னும் சாப்பிடலையே. டேய், மத்தியான சாப்பாடு கேட்டேன்டா. ஆ சாப்பிட்டேன் பாட்டி. ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? அம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சுமா. முகமெல்லாம் வாடி போய் கிடக்கு. அம்மா வெயிலே சுத்த வேண்டியதா இருந்ததுமா. அதான் ஆபீஸ் இருக்குல்ல, எதுக்கு நீ வெளியெல்லாம் போன? பாட்டி ஷூட்டிங் லொகேஷன் பார்க்கறதுக்காக போயிட்டு வந்தேன். ஓ, டேய், லொகேஷன்லாம் சென்னையில தானே? ஆமா சென்னையில தான்டா. ம். சரிம்மா நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்துடுறேன். எழு. ஒன்னும் பிரச்சனை இல்லையடா. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ நினைக்கிற மாதிரி அமிர்தா கல்யாணம் ஆகாத பொண்ணு இல்லை. நான் அவளோட மாமனார். அவ அம்மான்னு சொல்றது என்னோட மனைவிய, அதாவது அவளோட மாமியார. ஆ எனக்கு மெயில் வந்துருச்சு. யா, நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே. டேய், எங்கே தான் இருக்கே நீ? டேய், என்ன? ஒன்றும் இல்லையே.
ஏதோ பயங்கர யோசனையா இருக்கியே. என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. ஆமா. ஆஹா. டேய், ஏதாவது பிரச்சனையா? சரி, பட வேலையெல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்குல்ல? ம் அதெல்லாம் போகுதுடா. எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் மூடு சரியில்லை. ஏன்? டேய், நீ வேற வேலையா இருக்க. உங்ககிட்ட போய் என்னன்னு நான் சொல்லுவேன்? நீ போய் வேலையை பாரு. டேய், என்ன வேலை இருந்தா என்னடா? என்னன்னு சொல்லு. சரியா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. மனசே சரியில்லை. எனக்கு இந்த மாதிரி ஆனதே இல்லை. என்னமோ பெருசா லாஸ் ஆன மாதிரி தனிமையா தோணுதுடா. அதான் உன்னை பார்த்தாலே தெரியுதேடா. என்ன விஷயம்னு சொல்லுடா. சரியா? என்கிட்ட கேட்டுட்டு போய் வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாது. என்ன பிரச்சனைன்னு சொல்ல. அமிர்தா தெரியும்ல உனக்கு? ஆ, அன்னைக்கு கூட படத்தோட பூஜை கூட்டிட்டு வந்திருந்தியே. ம் ஆமாடா. அவங்கள பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு என்னடா? அவங்கள எப்படி மீட் பண்ணன்னு உனக்கு தெரியுமா? எப்படி மீட் பண்ண? ஆமா, ஒரே பொண்ணை கூட பல இடத்துல பார்த்தேன். அவங்க கூட உன் ஷார்ட் ஃபிலிம்ல நடிச்சாங்கன்னு சொன்னீங்க. ம் ஆமாம். அப்பத்துலேருந்து அவங்க எனக்கு ஃப்ரெண்டு. சரியா? அவங்கள ரோட்டில் ஏதாச்சும் மீட் பண்ணேன். என் படத்தில் நடிக்கிறீங்களான்னு கூட கேட்டேன். அவங்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க நடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினச்சேன். நான் போய் திரும்பவும் அவங்கக்கிட்ட கேட்டேன். அப்போவும் அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி என் படத்தில் நடிக்க வச்சேன். ஓ. அப்பையிலேருந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கடா. திடீர்னு வந்து படத்தை ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் அவங்கக்கிட்ட முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு அவார்டு கிடைச்சதும் திரும்பவும் நான் அவங்கக்கிட்ட போய் பேசினேன். அன்னைக்கு பேசாமல் இருந்தவங்க இப்போ மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. சரியா? சரி, அதுக்கு என்ன இப்போ? ஆனால் அந்த பொண்ணுகிட்ட எப்பவும் பார்த்துருக்கேன். ரொம்ப இறுக்கமாகவே இருப்பாங்க. சாதாரணமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் முகம் ரொம்ப சீரியஸாக இருக்கும். இப்போ அந்த பொண்ணுக்கு ஏன் ஏஜ்னு வச்சுக்கோ. ஏன் அந்த ஏஜில் ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த சந்தோஷம் அவங்கக்கிட்ட இருக்கும். ஆனால் டக்குன்னு சீரியஸ் ஆயிடுவாங்க. நான் எப்பவும் நினச்சிருக்கேன், அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, வீட்டில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, பார்ட் டைமில் ஒர்க் பண்ணி படிக்கிறாங்க. ஸோ அந்த டென்ஷனில் தான் இருக்காங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி இல்லைன்னு தெரியறப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுடா. டேய், சத்தியமோ உன் படத்துக்கு கதை சொல்ற மாதிரிலாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத. விஷயத்தை எனக்கு ஸ்ட்ரைட்டா சொன்னாதான்டா புரியும். இல்ல சரியா? அந்த பொண்ணு வீட்டை பத்தி கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க கூட அப்பா அம்மா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதனால தான் படத்தை அனுப்ப வேணான்னு சொன்னேன். அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் வீட்டுக்குள்ளெல்லாம் கூப்பிட்டதே இல்லை. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமா போனாங்க. எங்க வீட்டிலலாம் இந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சரி, நேத்தெல்லாம் ஃபோன் பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டாங்கடா. சரி. அதுவும் இல்லாமல் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி வருவாங்க. பூஜைக்கு அப்புறமா வந்து படத்தோட கதையெல்லாம் பற்றி பேசுவாங்க. ஏதாவது ஐடியா சொல்லுவாங்க, போவாங்க. நேற்று அது மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி ஃபோனில் பேசும்போது ஃபோனை அப்படியே வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன ஏதுன்னு சுத்தமாக தெரியவே இல்லை. நான் திரும்ப கூப்பிட்டேன், ஃபோனை எடுக்கவே இல்லை. இன்னைக்கு காலேஜுக்கு போய் அவங்கள பார்க்க போனேன். சரி. அப்போ ஒரு மாதிரி டல்லாக இருந்தாங்க. ஓ. அப்போ அவங்க அப்பா அங்கே வந்திருந்தாரு. என்கிட்ட வந்து நம்பர் வாங்கிட்டு அமிர்தாவை கூட்டிகிட்டு போயிட்டாரு. அப்போ கூட அமிர்தாவோட முகம் சரியே இல்லை. சரி. சாயங்காலம் நான் இனியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததும் அவங்க அப்பா எனக்கு கால் பண்ணாரு. அவரை மீட் பண்ண நான் போனேன். அவரையா? அவர் என்ன ஃபோன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னப்போ தான் நானும் உன்ன மாதிரி ஒரு குழப்பத்தோடய அங்கே போனேன். ஆனால் அவர் சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுடா. என்னடா சொன்னாரு? ஆக்சுவலி இதான் மேட்டர். இதைத்தான் நீ முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கணும். எவ்வளவு சுத்தி வளைக்கிற பாரு. அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் அமிர்தாவோட அப்பாவே இல்லையா. டேய், அப்படிதானே அவங்க உங்ககிட்ட சொன்னாங்க? ஆமாண்டா, அதுதான் எனக்கும் அதிர்ச்சியா இருக்கு. அவரு அவங்களோட மாமனாரா. அதாவது அமிர்தா கல்யாணம் ஆன பொண்ணாண்டா. டேய்,
என்னடா இதெல்லாம்? ம் ஆமா செழியா. சரி, இது அவங்க உன்கிட்ட சொன்னதே இல்லையா? ம் சொன்னதே இல்லை. அவங்கள பார்த்தா கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரியே தெரிஞ்சதே இல்லை. அவங்க அதை பற்றி என்கிட்ட பேசினதும் கிடையாது. உங்கள் வீட்டில் யார் இருக்காங்கன்னு ரொம்ப கேஷுவலாக கேட்டப்போ எங்கள் அம்மா அப்பா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் காலேஜ் படிக்கிறாங்க. அவங்க கல்யாணம் ஆனவங்கன்னெல்லாம் நான் யோசிக்க கூட இல்லைடா. இன்னைக்கு அவர் வந்து அப்படி சொன்னப்போ எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. சரி, அதை ஏன் அமிர்தா உங்ககிட்ட மறைக்கணும்? அதான்டா எனக்கும் தெரியல. எனக்கு என்னன்னே தெரியல. அந்த கேட்டதுல இருந்து ஒரு மாதிரியா இருக்கு. சரிடா, அந்த பொண்ணு மறைச்சாலும் அது எதுக்கு இவர் வந்து சொல்லணும்? ஒருவேளை அவங்க கிட்ட பேசுறது இவருக்கு பிடிக்கல போல. வான் பண்ற மாதிரி தான் என்கிட்ட வந்து பேசினாரு. அமிர்தா கல்யாணம் ஆன பொண்ணு, அவளை தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதன்னு என்கிட்ட வந்து சொன்னாரு. அதை கேட்டு எனக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. டேய், இது என்னடா சுத்த நான்சென்ஸா இருக்கு? இப்ப நீ ஃப்ரெண்டா தானே பேசிட்டு இருக்க? ஆமா, அதுல இவருக்கு என்னடா பிரச்சனை? கல்யாணம் ஆன பொண்ணு கூட நீ பேசாதன்னா ஏதோ அந்த பொண்ணு போய் நீ தொந்தரவு பண்ண மாதிரில இருக்கு. கரெக்ட் செழியா, அதெல்லாம் சேர்ந்துதான் இப்ப எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. அவர் அப்படி வந்து வான் பண்ற மாதிரி சொன்னது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுச்சுடா. அப்புறம் இன்னொரு விஷயம், அமிர்தா எதுக்காக என்கிட்ட இதை மறைக்கணும்? இது அவங்களே என்கிட்ட டைரக்டா வந்து சொல்லி இருந்திருக்கலாமே. சரி, நான் உன்னை கேட்கவா? என்ன? நீ அந்த பொண்ணை லவ் பண்றியா? டேய், அந்த பொண்ணு கல்யாணம் ஆனவன் தெரிஞ்ச உடனே இவ்ளோ ஃபீல் பண்றியே, நீ என்ன அந்த பொண்ணை லவ் பண்றியா? டேய், இது அப்படி இல்லடா. அப்புறம் என்ன? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா உனக்கு என்ன? நீ ஏன் வருத்தப்படுற? எதுக்குன்னு தெரியல. நான் உங்களை லவ் எல்லாம் ஒன்றும் பண்ணல. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஆனா டக்குன்னு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு எதையோ இழந்த மாதிரி இருக்குடா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. உன்னோட மனசுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு போல. இப்பதானே ஃப்ரெண்டா இருக்கோம், மெல்ல பேசி லவ் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிருக்க. டக்குன்னு அந்த பொண்ணு உனக்கு இல்லைன்னதும் ஷாக் ஆயிட்ட, அப்படிதானே? அப்படிதானெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல செழியா. ஆனா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி உள்ள பண்ணுதுடா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, அவர் சொன்னது உண்மைதானா? அவர் ஏன் செழியா போய் சொல்லணும்? அப்போ ஓகே. சத்தியமா சொல்றேன்னா அப்படியே தலையே வெடிக்குது எனக்கு. சரி, அதுக்கப்புறம் அமிர்தா உங்ககிட்ட பேசலையா? அவங்களும் பேசல, நானும் அவங்க கிட்ட பேசல. டேய், எதுக்கும் அவர் சொன்னது கரெக்டா இல்லையான்னு பாரு. மேபி அவருக்கு நீ அந்த பொண்ணோட பழகிறது பிடிக்காம கூட அப்படி சொல்லிருக்கலாம்ல. டேய், அதுக்குன்னு இந்த மாதிரி இல்லாமடா சொல்லுவாங்க. கரெக்ட், இந்த மாதிரி போய் சொல்ல வாய்ப்பு இல்லதான். ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோ, ஏன் உன் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் தள்ளி வைக்கிறது தான் சரி. நீ சொன்ன மாதிரி நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானா, கல்யாணம் ஆன பொண்ணு கூட ஃப்ரெண்டா இருக்க கூடாதா என்ன? நீ அதை கண்டினியூ பண்ணு, சிம்பிள். நீ இவ்வளோ ஈஸியா சொல்லிட்டேல, ஆனா அது எனக்கு டக்குன்னு எடுத்துக்க முடியலடா. ஓகே, புரியுது. சரியாடுண்டா, ஃப்ரீயா விடு. வேற நாம என்ன செய்ய முடியும் சொல்லு? இங்க பார், 10 நிமிஷத்துல கூப்பிடுறேன்னு சொன்னேன், அது வரைக்கும் பொறுக்க முடியல. கரெக்டா அடிக்கிறாங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, ஃபோன் பேசிட்டு ஒண்ணா போய் சாப்பிடலாம். சரியா? சரி. ஹலோ. யா, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணிட்டேன்.